18வது சீசன் ஐபிஎல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எல்லா அணிகளுமே வந்து 4 போட்டிகளில் விளையாடி முடிச்சிருக்காங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு அணி மட்டும்தான் 3 போட்டிகளில் விளையாடி இருக்காங்க. அதுவும் அந்த 3 போட்டிகள்லையுமே வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது இன்னைக்கு தேதி வரைக்கும் தான் விளையாடின எல்லா போட்டியிலையுமே இந்த சீசனில் ஜெயிச்ச அணியாக இருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தான். இந்த அணி இன்னைக்கு ஒரு முக்கியமான போட்டியில் பெங்களூரு அணியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்காங்க. இந்த போட்டியில் யாருக்கு சாதகமான சூழல் இருக்கும், எந்த அணிக்கு வந்து இந்த போட்டி கொஞ்சம் டஃப்பா இருக்கும், பிளேயிங் லெவன்ல மாற்றம் வருமா அப்படின்னு நிறைய விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த போட்டி நடக்கக்கூடிய மைதானம் அப்படிங்கிறது பெங்களூர்ல இருக்கிற சின்னசாமி மைதானத்துல தான் இந்த போட்டி நடக்க இருக்கு. இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கு தன்னோட சொந்த மைதானத்துல இது வந்து 2வது போட்டியா இருக்கு. இந்த தொடர்ல ஆர்சிபி இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 4 போட்டிகளில் விளையாடி ஒரு தோல்வி 3 வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு தோல்வி அப்படிங்கிறது அவங்களோட ஹோம் கிரவுண்டான சின்னசாமி மைதானத்தில் பதிவு செய்யப்பட்டது தான். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இந்த முறை மறுபடியும் ஆர்சிபிக்கு கிடைக்குமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த போட்டியில் நிலவிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியோட பேட்டிங் லைனப் அப்படிங்கிறது முன்னெப்போதும் இல்லாத வகையில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த தொடர்கள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆர்சிபி அணி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வீரர்களை மட்டுமே நம்பி இருக்கிற சூழல் அப்படிங்கிறது இந்த முறை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இவங்க கடைசியா விளையாடின மும்பைக்கு எதிரான அந்த போட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் வந்துட்டு வர எல்லா பேட்ஸ்மேனுமே வந்து ரொம்ப நல்லா அதிரடியா விளையாடக்கூடியவங்களா இருக்காங்க. இவர் தான்ப்பா டீமுக்கு வந்து மேட்ச் வின்னர் அப்படின்னு இல்லாம டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து மேட்ச் வின்னரா மாறிட்டு வராங்க ஆர்சிபியில். அது அவங்களோட மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிளேயிங் லெவன் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லாம அதே பிளேயிங் லெவனோட தான் களமிறங்க போறாங்க. இந்த அணியில முக்கியமா வந்து ஒரு கீ பிளேயர் அப்படின்னு சொல்லணும், அது வந்து அவங்களோட கேப்டன் ரஜத் படிதார் தான். ஏன்னா முக்கியமான போட்டிகள் எல்லாத்துலேயுமே ஆர்சிபிக்கு ரன் குவிக்கும் வீரராக அவர் மாறிட்டு வராரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அந்த அணியில் வந்து துருவ் ஜுரேல் இவர் இந்த தடவை கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட முக்கியமான வீரர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜிதேஷ் சர்மா. இவர் வந்து அந்த டீமோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாகவும் செயல்பட்டு வராரு. இவங்க டீம்ல ஏற்கனவே பில் சால்ட் அப்படின்னு ஒரு தலைசிறந்த விக்கெட் கீப்பர் இருக்காரு. ஏன்னா ஐபிஎல்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக இதற்கு முன்னாடி சீசன்ல அவர் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லையும் அவர் பெரிய கான்ட்ரிபியூஷனை அந்த அணிக்கும் கொடுத்துருக்காரு. அதே ஃபார்மோடு தான் இந்த முறை வந்து ஆர்சிபி அணிக்காகவும் வந்து பில் சால்ட் விளையாடிட்டு வராரு. ஆனால் அவருக்கு வந்து விக்கெட் கீப்பர் வேண்டாம், நீங்கள் வந்து ஃபீல்டராக இருங்க டீமில் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு ரோலை டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிதேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா பேர்டனையும் வந்து ரொம்ப நல்லா கையாண்டுட்டு வராரு. அது வந்து அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லையுமே வந்து நல்ல அளவுக்கு வந்து தெரியற மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக மும்பைக்கு எதிரான போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஸ்கோரை வந்து அடிச்சே ஆகணும் வான்கடேல அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து நிர்ணயிச்சுட்டு தான் அவர் உள்ளே வந்திருந்தாரு. வந்ததுலேருந்தே வந்து இறங்கி விளையாடி வந்துட்டு 4-6 தான் அடிக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து மைண்ட் செட் பண்ணிட்டு வந்து விளையாடினாரு. ஸோ அப்படி ஒரு நல்ல ஃபார்மோட அவர் வந்து மறுபடியும் இந்த போட்டியில் களம் காண இருக்கிறது ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுது. இதற்கு அப்புறமா அவங்களோட பவுலிங் யூனிட் அப்படின்னு வரும்போது இதற்கு முந்தைய சீசன்களில் வந்து அந்த இடத்துல தான் ஆர்சிபிக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு 5 பவுலர்ஸை வந்துட்டு யாரை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. ஏன்னா எப்படியும் ஒரு 3லேருந்து 4 பவுலர்ஸ் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. 1 இல்லைன்னா 2 பவுலர்ஸ் வந்து பயங்கரமாக ரன்னை வாரி வழங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த முறை அதுவுமே வந்து மொத்தமாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக வந்து அவங்களோட பவர் பிளே பவுலர்ஸான புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹசல்வுட் இவங்க 2 பேருமே அந்த அணியோட ஒரு மிகப்பெரிய பலமாக மாறிட்டு வராங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு குருணால் பாண்டியா இந்த முறை தான் வந்துட்டு ஆர்சிபிக்கு புதுசாக களம் கண்டிருக்காரு. ஆர்சிபியோட 2 முக்கிய வெற்றிகளில் வந்து இவரோட பங்களிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரியதாக பார்க்கப்படுது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு எதிராக முதல்ல இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் போட்டியில் ஆர்சிபி விளையாடின அந்த மேட்ச் அப்படிங்கிறது வந்து அதில் அவர் எடுத்த அந்த 3 விக்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான போட்டி. இந்த போட்டியில் வந்து கிட்டத்தட்ட மும்பை இந்தியன்ஸ் வந்து வெற்றியோட விளிம்பு வரைக்கும் போய் நின்னாங்க. ஆனால் அதை மொத்தமாக மாற்றி போட்டது யாரு அப்படின்னா குருணால் பாண்டியா தான். ஏன்னா கடைசி கட்டத்தில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பவுலிங் போட்டு வெற்றியை வந்து ஆர்சிபியோட வசப்படுத்தி கொடுத்தாரு. ஸோ அவரும் இந்த டீமோட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக மாறிட்டு வராரு. ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் பேட்டிங் பவுலிங்னு எதுலையுமே வந்து குறை கண்டுபிடிக்க முடியாத ஒரு அணியாக தான் இந்த முறை ஆர்சிபி இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து டெல்லி பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரு புது கேப்டன், அதுவும் வந்து முதல் முறை ஐபிஎல்ல வந்து கேப்டனாக செயல்படுறாரு அக்ஷர் பட்டேல். இந்த டீமில் நிறைய வந்துட்டு சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து ஏன் கேப்டன்சியை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் முதல்ல கேள்வி எழுப்பப்பட்டாலும்
அது எல்லாத்துக்குமே வந்து தன்னோட கேப்டன்சி மூலமாக மட்டுமே வந்து பதிலடி கொடுத்துட்டு வராரு அக்ஷர் பட்டேல். ஏன்னா இவர் வந்துட்டு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் நான் ஆல்ரவுண்டராக இருந்தாலும் நான் பவுலிங்கே போடாமல் கூட என்னோட டீமை ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிரான போட்டியில் செஞ்சு காட்டினாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரே ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணார். இதற்கு முன்னாடிலாம் அவர் ஐபிஎல்ல விளையாடும் போது ஒரு ஃபுல் டைமாக வந்துட்டு 4 ஓவர் கண்டிப்பாக போடுவார். இல்லைனாலும் கூட யார் கூடயாவது ஷேர் பண்ணிக்கிறாருனாலும் 2 ஓவர் வரைக்குமாவது குறைந்தபட்சம் போடுவார். ஆனால் சிஎஸ்கேக்கு எதிரான போட்டியில் ஒரே ஒரு ஓவர் மட்டும்தான் அக்ஷர் பட்டேல் போட்டார். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேப்டன்சியில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த அணியை வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல வந்து முழு முனைப்பாக இருக்காங்க. இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் இன்னையோட பிளேயிங் 11ல் கண்டிப்பாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இதற்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஃபேப் டு பிளசிஸ் வந்து காயம் காரணமாக களமிறங்கல. ஆனால் இப்போ அவரோட ஹெல்த் நல்லா இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கனால இன்றைய போட்டியில் அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணுவார் டிசி அணிக்காக அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவர் கூட சேர்த்து ஓப்பன் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்கர். இவரோட விக்கெட்டை எடுக்கிறது தான் வந்து எதிரணியோட தலையாய குறிக்கோளாக இருக்கும். ஏன்னா இவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. பவர் பிளேக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை வந்து கொடுத்துட்டு போயிடுவார் தன்னோட டீமுக்காக. ஸோ இவரோட விக்கெட் அப்படிங்கிறது தான் ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஃபேபை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு முன்னாள் ஆர்சிபி வீரர். ஸோ அந்த சின்னசாமி மைதானத்தில் விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மற்றவர்களை ஒப்பிடும்போது இவருக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கிறனால அவர் மேலேயும் வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி வந்து ஆர்சிபிக்கு அவரோட விக்கெட்டுமே வந்து ஒரு முக்கியமான விக்கெட்டாக அமையும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட பேட்டிங் லைனப் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய லாங் லைனப்பாக தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 8வது நம்பர் வரைக்குமே வந்துட்டு பேட்டிங் பண்ணக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதிரடியாக விளையாடக்கூடிய அபிஷேக் போரல் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரிஸ்டன் ஸ்டப், அதுக்கப்புறம் வந்து கேஎல் ராகுல். இவர் தான் வந்து போன மேட்ச்சில் ஓப்பனிங் ஸ்லாட்டில் இறங்கினார் ஃபேப் இல்லாத சமயத்தில். அப்பவும் வந்து ஒரு சூப்பரான 50 வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. வழக்கத்துக்கு மாறான சில விஷயங்களை வந்து கேஎல் ராகுல் கிட்ட அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிரான போட்டியில் பார்க்க முடிந்தது. அது என்னன்னா பொதுவாக வந்து கேஎல் ராகுல் கொஞ்சம் மெதுவாக வந்து ரன் வந்து ஸ்கோர் பண்ணுவார் T20 இருந்தால் கூட. அதுக்கப்புறம் லைனாக வந்துட்டு கொஞ்சம் பால்ஸ் எல்லாம் விட்டு கொடுத்து ஒரு மாதிரி வந்து ஒரு 50 அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு 40 பந்துகள் வரைக்கும் அவர் எடுத்திருப்பார். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பாலை வேஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கூட இதுக்கு முன்னாடியெல்லாம் இவர் மேலே இருந்தது. பட் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே நானும் இனிமேல் அதிரடியாக தான் விளையாட போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கேஎல் ராகுல் வந்திருக்காரு. அதற்கான விளக்கத்தையும் வந்து அவரே கொடுத்துருந்தாரு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் கிரிக்கெட்டில் அப்படின்னு நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். அதை வந்து T20 கிரிக்கெட்டுக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ என்னோட மைண்ட் செட் அப்படிங்கிறது மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதற்கு வந்து முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கேப்டன்சிங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை இறக்கி வச்சுட்டு இந்த முறை ஒரு பிளேயராக மட்டுமே வந்துட்டு கேஎல் ராகுல் விளையாடணும் அப்படின்னு எடுத்த அந்த முடிவு தான் அவரை வந்துட்டு இந்த அளவுக்கு அதிரடியாக ஆடக்கூடிய வீரராக வந்துட்டு இந்த சீசனில் உருவாக்கி இருக்குன்னு சொல்லணும். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அந்த டீமில் வந்து பயங்கர அதிரடியாக விளையாடக்கூடிய அசுதோஷ் சர்மா முதல் போட்டியில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த வீரர். அதுக்கப்புறம் போன போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படின்னா விப்ராஜ் நிகம். பேட்டிங்கில் ஆகட்டும் பவுலிங்கில் ஆகட்டும் ரெண்டுலேயுமே அந்த டீமுக்கு வந்து கை கொடுக்குற ஒரு வீரராக வந்து உருவாகிட்டு வராரு. ஸோ இவர் வரைக்குமே வந்துட்டு டிசியோட பேட்டிங் லைனப் அப்படிங்கிறது இருக்குது. பவுலிங் அப்படின்னு வரும்போது சொல்லவே வேண்டியதில்லை. மிச்சல் ஸ்டார்க் இருக்கார், பவர் பிளேயில் போடக்கூடியவர். ஆனால் என்ன இவரோட பந்தை வந்துட்டு கொஞ்சம் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது இருந்தால் கூட தேவையான சமயத்தில் விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் அப்படிங்கிறனால இவருக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இவர் மேலே இருக்கும். இந்த முறை வந்து எவ்வளோ விக்கெட்டை எடுப்பார் மிச்சல் ஸ்டார்க் அப்படின்னு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா குல்தீப் யாதவ் இருக்கார். அவருமே வந்துட்டு சுழற்பந்து வீச்சாளர் அப்படிங்கிறதுனால நல்லாவே வந்து சின்னசாமி மைதானத்தில் அவருக்கு சாதகமான சூழல் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா முகேஷ் குமார் வந்து பிளேயிங் லெவலில் இடம்பெற்றிருப்பார். ஒருவேளை இவங்களுக்கு வந்துட்டு யாரையாவது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கும் 2 ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ப்ரைமரியாக இருக்குது இவங்க டீமில். யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து மோகித் சர்மா, இன்னொன்று வந்து டி நடராஜன். டி நடராஜனை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெரிய அளவில் அவருக்கு வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது டெல்லி டீமில் கிடைக்கல. அதுக்கு ஒன்று வந்து அவரோட காயம் காரணமாக வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று பார்த்தோம்னா ஏற்கனவே அந்த டீம் வந்து பயங்கர பேக்டாக இருக்காங்க. இதுக்கப்புறம் யாரையாவது வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா வேறு யாருக்காவது காயம் ஏற்பட்டாலோ இல்லை வந்து அந்த
பிச்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து தேவைப்பட்டவள மட்டும்தான் வந்து அவங்களோட பிளேயிங் லெவலில் மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து டெல்லி இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த 2 டீமுமே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக அப்படியே ஒரு நெக் டு நெக் வந்து போட்டியை கொண்டு போவாங்க அப்படின்னு இந்த போட்டி மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிசியோட தொடர் வெற்றிகளுக்கு வந்து ஆர்சிபி ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அந்த டேபிள் டாப்பர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த போட்டியில் இருக்குது அவங்க ஜெயிச்சா. ஸோ அந்த வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்திப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. இந்த 2 அணிகளை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல பார்த்தோம் அப்படின்னா 31 முறை நேருக்கு நேர் பலப்பரீட்சை நடத்தியிருக்காங்க. அதில் பார்த்தா 19 முறை ஆர்சிபி தான் வெற்றி வாகை சூடியிருக்காங்க. 11 முறை பார்த்தோம் அப்படின்னா டிசி ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு போட்டி அப்படிங்கிறது முடிவு எட்டப்படாமல் இருக்குது. அதே சமயம் சின்னசுவாமி மைதானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியோட வின்னிங் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க மொத்தமாக விளையாடின போட்டிகளில் பாதி அளவுக்கு வந்து தோல்வியை தான் தழுவி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன குறையாக பார்க்கப்படுது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த போட்டியோட முடிவு அப்படிங்கிறது பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த டவுட்டும் கிடையாது.